ஹலோ வீவர்ஸ், 18 வருடத்திற்கு பிறகு மே மாதத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களானது ஏற்பட போகிறது, அதாவது அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது, குருவின் மூலமாக ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதில் அவங்களுக்கு சாதகமான சில பலன்களானது கிடைக்கக்கூடுமா, புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா, குருவுடைய ஆசையின் மூலமாக குடும்பங்களில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்குமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. சரிங்க, இப்படி நீங்கள் கணிச்சு சொல்றீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் அனைத்துமே வரப்போகின்ற இந்த குரு பயிற்சிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 100%ல் 80% இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை சொல்லலாங்க. ஏன்னா இவருடைய கணிப்பானது இந்த உலகத்தில் அப்படியே நடந்து இருந்துச்சு. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் தான் வரப்போகின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம உழைத்து இன்னுமே அதிகப்படியான லாபத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபமான பயிற்சியாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, அதாவது புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் சாதுவான தோற்றத்தை கொண்டவர்களாகவே தாங்க இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் உங்களுடைய கேரக்டர் அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். உங்களது சுகஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம், அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கக்கூடிய வகையில் குருவுடைய பார்வையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பெயர்ச்சியானது இருக்க போகிறது. நிகழக்கூடிய மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5/2024 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடிய தினத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு உதயமாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக மாலை 5:01 மணிக்கு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியாக போகிறார். ஸோ இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா இனி இந்த வரப்போகின்ற குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுடைய இது வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதாவது குரு பகவானால் திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோள்களை பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. செய்கின்ற தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நல்ல ஒரு பெயரையும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் வாங்குவீர்கள். உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை உங்களுக்கு உதவியாக வைத்துக் கொள்வீர்கள். சமூக நோக்குடன் உங்களுடைய காரியங்களை செய்வீர்கள். நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளில் இருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 1 வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இருந்தாலுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மிதுன ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில் சார்ந்த வாழ்க்கை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குமா, ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது, நிதி ரீதியாக ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். நிதி ரீதியாக பார்க்கும்போது வருமானம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 1 வருடம் முழுவதுமே சீராக இருக்குங்க. செய்கின்ற தொழிலில் நன்றாக நடப்பதால் புதிய கடன்கள் வாங்க எந்தவித அவசியமும் ஏற்படாதுங்க. ஆல்ரெடி நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனையும் நீங்கள் அடைத்து விடலாங்க. மேலும் சிலருக்கு வேறு இடங்களில் சென்று வசிக்கக்கூடிய நிலைமையானது உண்டாகுங்க. பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிக்கும்
ஆளாக நேரிடும் என்பதால் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்களானது ஏற்படாது. மற்றபடிக்கு வெகு தூரத்தில் இருந்து நல்ல செய்தியானது உங்களை தேடி வரக்கூடுங்க. மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசரமாக பயணங்கள் செய்ய நேரிடலாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கு ஏதாவது தொடர்ந்து இருந்தீங்கன்னா அதில் பெரிதளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியானது உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாதுங்க. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் இல்லை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கானது இந்த நேர காலத்தில் உயருங்க. உங்களை கேளிக்கை செய்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களை மதித்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற காரணத்தால் இப்போது நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. கொஞ்சம் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பொறுமையாக இருந்து கேட்டு நடந்துக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நம்மளை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வைத்து இருப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நினைத்த எண்ணங்கள் எல்லாமே கச்சிதமாக பார்த்தீங்கன்னா செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு சிறப்பானதாக இந்த குரு பயிற்சி அமைய போகுது. ஏன்னா கடந்த காலத்தில் அதாவது கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். இந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நிறைவேறாமல் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அதையெல்லாம் தான் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கைக்கூடி வரப்போகிறது. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடினமான விஷயங்களிலுமே தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள். முடிஞ்சளவுக்கு உங்ககிட்ட ஒருத்தவங்களால் அதாவது அவங்க எனக்கு செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் விலகி இருங்க. அதற்காக அவங்கக்கிட்ட நம்ம போய் சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சும்மா இப்போ சண்டை போட்டுடலாம். ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது தினந்தோறுமே நமக்கு மன ரீதியான சில அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் விலகி இருங்க. அதிகமாக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை எதுவோ அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கோங்க. சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயரக்கூடுங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குவீர்கள். பெற்றோர் வழியில் ஏற்பட்டு இருந்த மன சங்கடங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய நேர்மையான போக்கை அனைவருமே பாராட்டுவார்கள். உங்களுடைய சூட்சும அறிவு வேலை செய்ய தொடங்குங்க. எதிர்பாராத வகையில் சில சௌபாக்கியங்களானது தேடி வரக்கூடுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகிறது. வங்கிகளில் இருந்து எதிர்பார்த்த கடனானது கிடைக்குங்க. நெடு நாட்களாகவே கிடப்பில் போடப்பட்டு இருந்த உங்களுடைய விண்ணப்பமானது அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்படும். இதனால் சலுகைகள் கிடைக்கும். மனதிற்கு இனிய பயணங்களையும் நீங்கள் மேற்கொண்டுட்டு வருவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா செய்து வைக்க வேண்டுங்க. ஏன்னா சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரிவர முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சில தடங்கல்கள் ஏற்படும். அப்போது நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம முன்னாடியே இந்த வேலையை முடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பண வரவுக்கு தடைகள் வராது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் வந்து சேருங்க. ஆனாலுமே மேலதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலுமே அதையும் சமாளித்துட்டு நீங்கள் நடந்துக்கோங்க. வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். கடன்களை பெற்று கடையை சீரமைப்பீர்கள். புதிய சந்தைகளில் உங்களுடைய பொருட்களானது விற்பனையாகும். அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமம் ஏற்படும். ஆகவே உங்களுடைய திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தணுங்க. அதே நேரத்தில் தொண்டர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு நன்றாக இருக்கும். சில சமயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெற்றி மேல் வெற்றியை காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தை காண்பீர்கள். சக கலைஞர்களால் பாராட்டு பெறுவீர்கள். ரசிகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனமாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும்.
பணவரவு சீராக இருக்கும். அதே சமயம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சூடான வார்த்தைகள் எதையும் பேச வேண்டாங்க. மாணவ மணிகள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வீர்கள். அதே நேரம் பெற்றோருடைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. தினமும் பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க, இன்னும் அதீத நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.